சேலம் மாவட்டம் வீரபாண்டி தொகுதி திமுக வேட்பாளர் டாக்டர் தருணுக்கு ஆதரவாக அமைச்சர் ராஜேந்திரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மீண்டும் திமுக ஆட்சி அமைந்ததும் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என உறுதியளித்தார். திமுக அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் தொடர வாய்ப்பளிக்குமாறு அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தோழர்களுக்கெல்லாம் ஒன்றை சொல்லிக் கொள்வேன். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே வீரபாண்டி தொகுதியில வேட்பாளராக நிற்பதாக கருதி நீங்கள் அனைவரும் நம்முடைய மருத்துவர் தருண் அவர்களுக்கு உங்களுடைய அயராக உழைப்பினை தர வேண்டும். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை கடந்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்றி இருக்கிறார். இப்போதும் ஒரு அற்புதமான சூப்பர் ஹீரோ தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த தேர்தல் அறிக்கையில குறிப்பாக விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்கள், நெசவாளர்களுக்கு, மீனவர்களுக்கு, எல்லாருக்கும் எல்லாம் என்கிற அடிப்படையில ஏழை எளிய மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, இப்படி எல்லோருக்கும் பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை தந்திருக்கிறார்கள். எனவே அற்புதமான தேர்தல் அறிக்கை. அதில் நம்முடைய விவசாயிகளுக்கு மீட்டர் பொருத்தப்படாத நவீன பம்பு செட்டுகள் வழங்குவதற்கு ஒரு அறிக்கையை அளித்திருக்கிறார்கள். அது நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு மிகுந்த பயனடையக்கூடிய திட்டமாக இருக்கிறது. அதே போல இங்கே நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் குறிப்பிட்டதை போல பல்வேறு மகளிருக்கான பல்வேறு திட்டங்கள், மாணவ மாணவிகளுக்கான திட்டங்கள், இப்படி நிரம்ப திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். இந்த திட்டங்களே நமக்கு மாபெரும் வெற்றியை தேடித்தரும்.